பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இந்த பதிவில் சிம்ம ராசி அன்பர்களுக்கு நல்ல தலைப்பில் பயனுள்ள தகவலை காணலாம். சனி பகவான் நட்சத்திரத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்க போகிறார். 2024 வருடம் ஜூலை மாதம் 7ஆம் தேதி முதல் 2025 வருடம் மார்ச் மாதம் 16ஆம் தேதி வரை திருக்கணித பஞ்சாங்கப்படி ஏறத்தாழ ஒரு 9 மாத காலம் சனி பகவான் நட்சத்திரத்தில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்ய போகிறார். சிம்ம ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலாபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதிவில் காணலாம். கத்துவது, கதறுவது, அழுவது, கோச்சிக்கிறது, மற்றவர்களை பார்த்து முறைப்பது, எதிர்த்து பேசுவது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா பெற்றோர்களிடம் அல்லது வாழ்க்கை துணையிடம் அல்லது உடன் பிறந்தவர்களிடம் அல்லது பிள்ளையிடம் கிரகங்களிடம் யாரும் கோச்சிக்க முடியாது. கோச்சாரத்தில் நல்ல நிலையில் கிரகங்கள் சஞ்சரிக்கும் போது நல்ல பலன்கள் அந்த ராசிக்காரர்களுக்கு நடக்கும். கிரகங்கள் பாதை மாறி போகும்போது மனிதனுடைய வாழ்க்கையே மாறும். தண்ணி காட்டுவதும் தலைவிதியை மாற்றுவதும் கிரகங்களுடைய வேலை. சிம்ம ராசிக்கு 8வது வீட்டிலே அஷ்டமத்திலே 9 மாதமாக புதனுடைய நட்சத்திரத்தில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்கிறார். இது பார்த்திங்கன்னா ஜூலை மாதம் 7ஆம் தேதி வரை. புதன் சிம்மராசிக்கு 2வது வீட்டிற்கும் லாபத்திற்கும் அதிபதியானவர். புதன் நட்சத்திரத்தில் ராகு சஞ்சாரம் செய்யும்போது தன்னுடைய பேச்சால் வாக்கால் நிறைய பேர் மற்றவர்களை அவதூறாக பேசி சிறைச்சாலை சென்றதை காண முடிகிறது. பெரும்பாலும் சிம்மராசிக்கு ராகு எரியிற கொள்ளியில் எண்ணெய் ஊற்றுற மாதிரி. சிம்மராசியில் பிறந்த அன்பர்களுக்கு ராகு திசை 18 ஆண்டு காலம் வரும். தமிழ் வருடப்படி பார்த்திங்கன்னா ஆனி மாதம் 23 முதல் பங்குனி மாதம் 2 வரை ஒரு 9 மாத காலம் சனி பகவானுடைய உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்க போகிறார். சிம்ம ராசிக்காரர்களுக்கு ராகு திசை உண்டு. ராகு பகவான் மனித தலையும் பாம்பு உடலும் கொண்டவர். ராகு கருநாகம் பயமுறுத்தக்கூடிய ஒரு கிரகம். காலபுருஷனுக்கு 3, 7, 11ஆம் வீடுகளில் ராகு பகவானுடைய 3 நட்சத்திரங்கள் அமர்ந்திருக்கிறது. ராகு பகவான் கருநாகம் நிழல் கிரகம். ராகு அரக்கன். சூரிய சந்திரனுக்கு பகை கிரகம். சூரிய சந்திரனை கிரகணம் பிடிக்கக்கூடிய கிரகம் ராகு. ராகு பகவான் பிரம்மாண்டமான எண்ணங்களை கொடுக்கக்கூடியவர். அதே வழியில் பேராசை பேரின்பத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் ராகு. ராகு போல கொடுப்பாருமில்லை, கேது போல கெடுப்பாருமில்லை அப்படின்னு ஜோதிடர்களுடைய பழமொழி. கஷ்டம் வந்தாலும் வறுமை வந்தாலும் ராகு பகவான் பிரம்மாண்டமாக கொடுக்கக்கூடியவர். சிம்மராசிக்காரர்கள் கடன் வாங்கினா சாதாரணமாக உடனே கடனை கட்ட முடியாது. வட்டி மேல் வட்டி, வட்டி மேல் வட்டி அப்படின்னு ஏறத்தாழ ஒரு 10 வருடத்திற்கு குறைவில்லாமல் சிம்மராசிக்காரர்கள் கடன் வாங்கிட்டா திருப்பி கட்ட முடியாது. எதையுமே பிரம்மாண்டமாக சிம்மராசிக்காரர்களுக்கு ராகு பகவான் கொடுத்து விடுவார். குடிசையில் இருப்பவரையும் விறுவிறுவிறுன்னு மலமலன்னு குறைந்த காலத்தில் கோபுர உச்சியில் அரச பதவியில் அமர வைப்பவர் இந்த பிரம்மாண்டமான கிரகம் ராகு தான். வசியம், செய்வனை, அமானுஷிய சக்திகளுக்கு இந்த ராகு தான் முதன்மை காரணம். பாம்பை கண்டால் படையே நடுங்கும் அப்படின்னு பழமொழி சொல்வார்கள். பயங்காட்டக்கூடிய கிரகம் ராகு. செய்வனை, மாயமந்திர தந்திரங்களுக்கு ராகுவே ஒரு காரணம். இருட்டு வேலை, திருட்டு, அரசுக்கு புறம்பான செயல் செய்யக்கூடிய வேலையெல்லாம் இந்த ராகு பகவானுடைய வேலை. முப்பாட்டன், அப்பா வழி உறவுகளை குறிக்கக்கூடியவர் ராகு. சிம்மராசியில் கேது பகவானுடைய மக நட்சத்திரம் 4 பாதமும், சுக்கிர பகவானுடைய போர நட்சத்திரம் 4 பாதமும், சூரிய பகவானுடைய உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதமும் அமர்ந்திருக்கிறது.
மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 6வதாக ராகு திசை வரும். பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 5வதாக ராகு திசை வரும். உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 4வதாக ராகு திசை வரும். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா பாவக்கிரகங்களுடைய திசை 3, 6, 8, 12 இப்படி மறைவு ஸ்தானமாக வர வேண்டும். மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ராகு திசை 6வதாக வரும்போது மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 3வதாக வரக்கூடியது சூரிய திசை. மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சூரிய மகாதசையில் ஒரு தொழில் தொடங்கி ஒரு 10 பேர் 20 பேர் 100 பேரோ வேலை கொடுத்து சூரிய மகாதசையில் முதலாளி ஆகிறார்கள் என்றால் மக நட்சத்திரக்காரர்களுக்கு வரக்கூடிய 6வதாக வரக்கூடிய ராகு திசை இவர்கள் அனைத்தையும் இழந்து வெறுங்கையுடன் போகக்கூடிய நிலையை ராகு மகாதசையில் ஏற்படும். சூரிய திசையில் ஒன்றுமே இல்லை, அதிக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த ராகு மகாதசை எவ்வளவு கடன் இருந்தாலும் சரி, எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டு வறுமையில் இருந்தாலும் சரி, ராகு மகாதசை 18 வருடத்திற்குள் வீடு, நிலம், அசையா சொத்து, பெரிய அளவு நிலபுல சொத்துக்களை கொடுத்து பிரம்மாண்டமாக பேரின்பமாக வாழ வைப்பார் மக நட்சத்திர அன்பர்களை. 6வதாக வரக்கூடிய ராகு திசை மக நட்சத்திரக்காரர்கள் அரசுக்கே தண்ணி காட்டக்கூடியவர்கள். இந்த ராகு திசையில் அரசுக்கு புறம்பான வேலையை தைரியமாக இறங்கி செய்யக்கூடிய அமைப்பு மக நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு. பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 5வதாக ராகு திசை வரும். இது பார்த்திங்கன்னா 3வதாக வரக்கூடியது சந்திர மகாதசை. அதுக்கூட ஓரளவு உங்களுக்கு நன்மை தான். 4வதாக வரக்கூடிய செவ்வாய் திசை, இது கோடு வீடு மனை நிலம், அதன் வழியில் கடன் இப்படிலாம் வரும். பெரும்பாலும் ராகு திசை 5வது திசையாக பூர நட்சத்திர அன்பர்களுக்கு வரும்போது கண்டிப்பாக திருமண வாழ்க்கையில் கணவன் மனைவிக்குள் பிரச்சனை இல்லாமல், சண்டை சச்சரவு இல்லாமல், பிரிவினை இல்லாமல் பார்த்துக்கணும். நிதானமாக கிடக்கணும். இதில் ஆக்ரோஷப்பட்டீங்கன்னா பூர நட்சத்திர அன்பர்களுக்கு 18 ஆண்டு கால ராகு திசை உங்களுடைய திருமண வாழ்க்கையில் பிரச்சனையை ஏற்படுத்தும். வாழ்க்கை துணை, பிள்ளை இப்படி பிரிவை காட்டும். உத்திர நட்சத்திர அன்பர்களுக்கு 4வதாக ராகு திசை வரும். இந்த உத்திர நட்சத்திர அன்பர்களுக்கு உயர்கல்வி படிப்பதில் தடை, இளம் வயதிலேயே காதல் தோல்வி, தந்தை மகனுக்குள் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படும், வழக்கு வில்லங்கங்களை சந்திக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். ஆசைகள் ஏமாற்றத்தை உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு ராகு திசை வரும்போது ஏற்படுத்திவிடும். ராகு பகவானுக்கு 18 ஆண்டு கால திசை உண்டு. இந்த 18 ஆண்டு கால திசையில் தற்போது இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கு கோச்சாரத்தில் சிம்மராசிக்கு 8வது வீட்டில் கடந்த 9 மாதமாக புதன் நட்சத்திரத்தில் ராகு சஞ்சாரம் செய்தார். உங்களுக்கு உங்கள் குடும்பத்தில் குழப்பங்களை உங்கள் வார்த்தையால், உங்கள் வாக்கால், உங்கள் பேச்சால் ஒரு குழப்பங்களை ஏற்படுத்தி கொண்டிருப்பார். அதே மாதிரி உங்களுடைய வார்த்தையின் மூலம் தன லாபங்களையும் பெற்றிருப்பீர்கள். சனி பகவான் நட்சத்திரத்தில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்யும்போது சிம்ம ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் 7ஆம் வீட்டிலே வக்கரகதியில் பின்னோக்கி செல்கிறார். அவர் கலத்தரக்காரகனாக அமர்ந்திருக்கிறார். 6க்கும் 7க்கும் உடைய சனி பகவான் நட்சத்திரத்தில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்யும்போது சிம்ம ராசி அன்பர்களுக்கு வேலை தொழிலில் நல்ல மாற்றங்களை சந்திக்க போகிறீங்க. வீடு கொடுத்த குரு தொழில்ஸ்தானமான 10வது வீட்டிலே அமர்ந்திருக்கிறார். சனி பகவான் நட்சத்திரத்தில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்யும்போது
வேலை தொழில் மூலம் சிம்மராசி என்பர்கள் நீங்கள் உயர் பதவியில் இருந்தாலும் சரி, அரசு உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி, வேலை தொழிலில் மாற்றங்களை சந்திக்கக்கூடிய நிலை வரும். பழைய பாக்கி, பழைய கடன், எவ்வளவு கடன் இருந்தாலும் அந்த கடனை அடுத்து வரக்கூடிய 9 மாதத்தில் நீங்கள் கட்டி அடைக்கக்கூடிய வாய்ப்புண்டு. திருமண வயதில் உள்ளவர்கள், வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள், வரன் செட்டாகும் திருமணம் செய்து கொள்ளலாம். ராகு பகவான் அமானுஷ்ய சக்திகளுக்கு காரகத்துவம் வைக்கக்கூடியவர். அதாவது வசியம் பண்ணுறது, செய்வன பண்ணுறது. இது உங்களுக்கு ஏற்படக்கூடிய தோஷங்களுக்கு நீங்கள் நிவர்த்தி செய்து கொள்ளலாம். நல்லா இருக்கக்கூடிய மற்ற குடிகளை கெடுப்பதற்கு செய்வன பண்ணிங்கன்னா அது உங்கள் பக்கம் திரும்பி உங்கள் குடி கெடும். 8ஆம் வீட்டிலே சனி பகவான் நட்சத்திரத்திலே ராகு பகவான் சஞ்சாரம் செய்யும்போது சிம்ம ராசி அன்பர்கள் மாய மந்திரம் செய்வனை போன்ற அமானுஷ்ய சக்திகளை நாடாமல் இருப்பது நல்லது. அதே மாதிரி இருட்டு வேலை, திருட்டு தொழில், அரசுக்கு புறமான செயல்களில் ஈடுபடும்போது உங்கள் பெயர் மதிப்பு மரியாதை கெடுவதற்கான வாய்ப்புண்டு. ஜெயிலுக்கு போகக்கூடிய நிலை கூட சிம்ம ராசி என்பதற்கு ஏற்பட்டுவிடும். 6ஆம் வீட்டிற்கும் 7ஆம் வீட்டிற்கும் அதிபதியான சனி பகவான் நட்சத்திரத்தில் ராகு சஞ்சாரம் செய்யும்போது கம்யூனிகேஷன் தொடர்புகள் வழியில் உண்மையாக இருப்பாங்க. நண்பர்களாக இருக்கலாம், உறவினர்களாக இருக்கலாம், தொழில் கூட்டாளிகளாக இருக்கலாம். உண்மையாக இருப்பாங்க. நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். உடல் ஆரோக்கியத்தில் தொந்தரவுகள் இருந்துச்சுன்னா, நோய் நொடி பிரச்சனை, தீராத வியாதி இருந்துச்சுன்னா, இந்த எதிர்வரக்கூடிய 9 மாத காலம் சனி நட்சத்திரத்தில் ராகு சஞ்சாரம் செய்யும்போது சிம்ம ராசி என்பதற்கு நோய் நொடி தொந்தரவுகள் நீங்கும். கோர்ட்டு கேஸு வழக்கு வில்லங்கம் சட்ட சிக்கல் இருந்துச்சுன்னா அதெல்லாம் குறையும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்கள் முயற்சி செய்து வேலை தேடலாம். சனி பகவான் நட்சத்திரத்தில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்யும்போது பதவி உயர்வு, கூடுதல் சம்பளம், ப்ரமோஷன் இதெல்லாம் எதிர்பார்க்கலாம். 8ஆம் வீட்டிலே அஷ்டமத்திலே ராகு பகவான் சனி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும்போது நீங்கள் கம்யூனிகேஷன் தொடர்புகள் வழியில், செல்போனு, கம்ப்யூட்டரு, மீடியா, தொலை தொடர்புகள் வழியில் சாதிக்கும் அமைப்பு உண்டு. சினிமா துறை, கலைத்துறை இதெல்லாம் நடிகர் நடிகைகள் உங்களுடைய கற்பனை திறன் உலகறியும். 8லே ராகு அமர்ந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு நல்ல வாய்ப்புகளை சிம்மராசி என்பதற்கு எதிர்வரக்கூடிய 9 மாத காலம் கொடுக்க போகிறார். போட்டி, பந்தயம், ரேஸு, சூதாட்டம், லாட்டரியில் பம்பர் பிரேஸு, இந்த மாதிரி எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டங்களும் இந்த 9 மாத காலம் அஷ்டமத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய ராகு பகவான் கொடுக்க போகிறார். சிம்மராசி என்பர்கள் நீங்கள் பணத்தை தவறான வழிகளில் பயன்படுத்தாதீங்க. 8ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய ராகு மாய மந்திரமாக ஏமாற்றிட்டும் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு தற்போது ராகு திசை நடந்துச்சுன்னா அஷ்டமத்திலே சனி பகவான் நட்சத்திரத்தில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்யும்போது வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது கொஞ்சம் கவனமாக போயிட்டு கவனமாக வரணும். உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்து கொள்ளுங்கள். சனி பகவான் நட்சத்திரத்தில் ராகு சஞ்சாரம் செய்யும்போது சிம்ம ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டங்களும் வரும், எதிர்பாராத பண வரவும் உண்டு. தகாத உறவு, கெட்ட பழக்க வழக்கங்கள், அரசுக்கு புறம்பான செயல்களில் ஈடுபடும்போது கதறி கதறி அழுதாலும் ராகு விடமாட்டார். ஏன்னா சிம்மராசிக்கு ராகு திசை முன்னாடி கொடுத்து பின்னாடி கெடுக்கக்கூடியது. 8ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கும் போது அரசுக்கு புறம்பான வேலைகளில் ஈடுபடாதீங்க. தகாத உறவு, கெட்ட பழக்க வழக்கங்கள் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். எதிர்வரக்கூடிய 9 மாத காலம் அஷ்டமத்திலே சனி பகவான் நட்சத்திரத்தில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்யும்போது சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் உண்டு. எதிர்வரக்கூடிய இந்த 9 மாத காலம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு நிழல் போல் நிஜமான அனுபவங்களை கொடுக்க போகிறார். மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.